திமுக காரன் சொல்றான் நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஏப்பா எங்ககிட்ட காசு அளவே இல்லாம இருக்கு, நாங்க தங்கம் கொடுப்போம். தங்கம் கொடுத்தாலும் ஓட்டு போடும்போது மக்கள் மனசுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் எடப்பாடியாரும் தெரிகிறார். ரட்டால தான் தெரியும். புரட்சி தலைவர் மறைஞ்சார், மறைந்த பிறகு ஆட்சி அழிந்துவிடும், கட்சி அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். இப்படி நடக்கல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தார். அப்ப இதோட அதிமுக முடிஞ்சிரும்னா கிடையாது. மக்களுக்கான இயக்கத்தை உருவாக்கிய தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு புரட்சி தலைவர் எடப்பாடியார், அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொண்டன் இந்த இயக்கத்தை கட்டி காப்பான். ஆனால் திமுக அப்படி இல்லை. வேற அண்ணா உருவாக்கிய இயக்கம். அண்ணாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை கபாலிகரம் செய்து கொண்ட கைவன் கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி. திமுக குடும்ப சொத்தா? இதுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி வீழ்த்த வேண்டும். பார்த்த உடனே குத்துற குத்து ரட்டளையாத்தான் இருக்கணும்.